Hi flames, how are you? Hope you all fine. இந்த கிளைமேட்டுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த சீசனில் வந்து ஜுரம் சளி அந்த மாதிரி அதிகமாக வந்துட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேஃப்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிறதுனால மழை ப்ளஸ் பனி வர்றதுனால டெஃபினெட்லி எல்லாருடைய ஹெல்த்தும் கொஞ்சம் பாதிக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஓகே, இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க். ஐ மீன் என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து என்னங்கிறது வந்து உண்மையிலே நமக்கு தெரியாது. அது எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னாக்க, நம்ம லைஃப்பில் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், நம்மளை பற்றி நம்ம சந்தேகப்பட்டுட்ருப்போம், நம்மளால் இது முடியாதுன்னு நினச்சிட்ருப்போம், நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் லைஃப் நம்மளை ஏதாவது ஒரு சேலஞ்சில் புஷ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எட்ஜில் போய் நிற்கும்போது தான் நம்மளுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்றதே நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே லைஃப் சந்தோஷமாக யாருக்குமே இருக்காது. உலகத்தில் யாருக்குமே லைஃப் வந்து 100% எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்குன்றது கிடையவே கிடையாது. பட் சேலஞ்சுன்னு வருது பார்த்தீங்களா, சந்தோஷமும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சேலஞ்சுன்னு வரும்போது அதை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் லைஃபோடைய மெயின் பாயிண்ட். நாம் வந்து வாழறதோடைய அர்த்தமே அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, என் லைஃபே எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து என் லைஃப்பில் வந்து வந்த பிரச்சனைகளை வந்து என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு சமாளிக்க தெரியல. ஸோ தட் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். பட் அதை நான் சரின்னு நான் என்றைக்குமே வாதாடினது கிடையாது, அப்படி தான் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. ஜஸ்ட் என் லைஃப்பில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். பட் அப்படி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். பட் ஆனால் லைஃப் என்னை சாக விடலை. என்ன அப்படின்னாக்க, நீ நினைக்கிறத விடவும் நீ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னை உயிரோட பிழைக்க வச்சுது. ஸோ ஃபார் இந்த 17 வருஷத்தில், இந்த நான் ஆக்சிடென்ட் மீட் பண்ணி 17 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 17 வருஷத்தில் சப்போஸ் நான் இறந்து என்னுடைய லைஃப் அப்போயே முடிஞ்சது அப்படின்னாக்கா, நான் யாருன்னு என் ஃபேமிலி கூட இது வரைக்கும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த 17 வருஷத்தை தாண்டி நான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னாக்க, கவிதானா ஒரு ரெகக்னைஸ்டு ஃபேஸ் அப்படின்னு தெரியுது அப்படின்னாக்க, இதுக்கு என்னங்க காரணம்? என்னுடைய ஸ்ட்ரென்த்து தான், என்னுடைய ஸ்ட்ராங் பவர் தான். ஓகேங்களா? என்னுடைய வில் பவர் தான். ஒத்துக்கிறீங்களா? ஸோ என்னால் இது முடியுன்னும் போது ஏன் உங்களால் இது முடியாது? எந்த ப்ராப்ளம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ், இன்னும் எவ்வளோ இருக்குது, எந்த சேலஞ்ச் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள். பட் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். லைஃப் நமக்கு எல்லாருக்குமே வந்து 2 பக்கத்தையுமே கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும், சேம் டைம் நமக்கு சேலஞ்சஸையும் கொடுக்கும். ரைட்டுங்களா? சந்தோஷம் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி அந்த சேலஞ்சஸ் வரும்போதும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நீங்கள் ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40-45 இருக்கீங்க அப்படின்னாக்க, உண்மையிலே உங்கள் லைஃப்பை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? இப்போ இந்த ஏஜில் வந்து ஒரு செட்டில்டு, ஒரு மினிமைஸ் செட்டில்டு லெவலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ரைட்டுங்களா? அப்போ உண்மையிலே நீங்கள் இந்த ஸ்டேஜை வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் உங்களுக்கு. உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்தில் நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னால் இதை தாண்டி வர முடியுமா, என்னால் இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சிருக்க முடியுமா அப்படின்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க, சரியா? பட் ஆனால் அதை தாண்டி இப்போ நீங்கள் இந்த நிமிஷம் நான் போடுற இந்த வீடியோவை, நான் பேசுகிற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க, அதுக்கு காரணம் உங்கள் ஸ்ட்ரென்த் இல்லாமல், உங்கள் ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் வேறு என்னங்க? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஓகேவா? லைஃப்பில் இது ஒரு சேலஞ்சாகவே நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்க, இப்போ நான் ஒரு ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் அப்படின்னாக்க, என் கூட நிற்கிற எல்லாருமே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல்
டிசேபிள்டும் இல்லாதவங்க தான் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் அவங்களோட நான் அந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னை விட அவங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட என்னால் அவங்க கூட போட்டி போட முடிஞ்சு அந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் அப்படின்னாக்க எல்லா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து எல்லா ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் உள்ள அவங்க எங்கேயோ போயிருக்கணும் இல்லைங்களா? பட் அவங்க கூட ஈக்குவலாக நான் நிற்கிறேன் இல்லைங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எந்த டேலண்ட்டை குறை அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல நான். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் அங்கே போய் அவங்க கூட ஈக்குவலாக நான் நிற்கிறேன். அதுக்கு காரணம் என்னுடைய ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ராங் பவரும் தான். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க, லைஃப்பில் உங்களுக்கு சேலஞ்சஸ் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய வராது. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வராது. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் எந்த சேலஞ்சை கண்டு பயப்படுறீங்களோ, இதை என்னால் செய்ய முடியுமான்னு யோசிக்கிறீங்களோ, இதை நான் பண்ணுவேனா, இது எனக்கு சரிப்பட்டு வருமானு யோசிக்கிறீங்களோ, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரொம்ப பெருசாக வேணாம், ஒரு ஸ்டெப்பு, ஒரு யோசனை, ஒரு வேர்டு, அந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சு போங்க. உங்கள் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.